பியூஷ் மனுஷ் வணக்கம். பியூஷ் மனுஷ், இந்த 100 நாள் ஆட்சி, தாவேக ஆட்சி அப்படிங்கிறது ஒரு யுகத்திற்கான மக்களுடைய மனசாட்சி அப்படின்ட்டு மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் சொல்கிறார். உண்மையில இது ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சியாக இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறதா? மோடி 2047 வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டார் அவர் ஆட்சியை. விக்சித் பாரத் 2047 வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாரு. சரி, இவர் ஜெனரேஷன்ஸ் காலைல பேப்பர்ல பார்த்தா இந்த வடை சொல்றதுல என்ன இருக்கு? சார் சொல்றாரு, லஞ்சம் யாரோ கேட்டா போய் என் பேரை சொல்லுங்கிறாரு. ஏங்க, எந்த சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் சொல்லியிருக்காரு? எந்த சீஃப் மினிஸ்டர் மக்கள் அடி வாங்க விருப்பப்படல, வேற ஒன்றும் இல்ல. இதுனா என் பேரு சொல்லு. என்னங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் ஸ்பீச் கொடுத்தாரு பயங்கரமா. நான் மாமன், நான் மச்சன், மாமா சொல்றாரு, மச்சன் சொல்றேன், நான் உன் தம்பி, நான் உன் அண்ணன், நான் உன் மகன்ட்டு உட்காரு பாருங்க டுமில. ஏன் சார், அரவிந்த் சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். எப்பொழுதுமே நடக்கக்கூடிய விஷயம் இது. கஞ்சா, போதை பொருள், ரேப், மர்டர், மனித வரைக்கும் நடந்துட்டே இருக்கும். பட் இங்க கேள்வி அது இல்ல. 10 ரூபாய் யாரு பாடினா? பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபாய் யாரு பாடினா? இன்னைக்கு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு கலெக்டரேட் பங்களாக்கு முன்னாடி சேலத்துல. ஜெயசீலன் சொல்றவரு அங்க உட்கார்ந்து இருந்தாரு. டாஸ்மாக் மேல எஃப்ஐஆர் போடணும், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், அந்த கடையும் மூடல, எஃப்ஐஆரும் போட்டு கொடுக்கல இன்னுங்கிறாரு. நீங்க பேசுறப்போ பார்த்து பேசணும். யார் இருந்தாலும் ஜஸ்ட் எலெக்ஷன் 100 நாள் முன்பே தான் பேசினாரு விஜய். அதான் நல்லா இருப்பீங்க, என் தங்கச்சி, அது என்ன அக்கா, தங்கச்சி, நண்பா, நண்பி, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னாரு. நல்லா இருப்போம், எல்லாம் நல்லா இருப்போம், எல்லாம் நல்லா இருக்கும் இல்ல? எப்படி பாதுகாப்பு? ஏங்க, கஸ்டோடியல் டார்ச்சருக்கு யார ஃபர்ஸ்ட் ப்ரொடெஸ்ட் எடுத்தா? சாரி சாரி எப்படி சொல்லலாம், சாரி எப்படி சொல்லலாம்? நீ சாரி சொல்லிடுவீங்களா? விட்டுருவீங்களா? சாரி மட்டும் சொல்லிடுவீங்களா? கஸ்டோடியல் டார்ச்சர் டெத்துக்கு இவ்வளவு டைலாக் விட்டாரு. இப்ப என்னாச்சு? டைலாக் கூட வரலையே கஸ்டோடியல் டார்ச்சர் டெத்துக்கு. கஸ்டடியில சாவுறாங்க. ட்ரக்ஸ், சரி, ட்ரக் மேல வார், ட்ரக் மேல வார், பசங்க உடனே உற்சாகம். ஓ, ட்ரக்ஸ் மேல வார் இருக்கு, விஜய் மாமா, நம்ம விஜய் அண்ணன் காப்பாத்து வரீங்களே, போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தைரியமா கொடுக்குறான். செத்து போனதுக்கு அப்புறம் என்ன? சாவடிச்சிட்டாங்க அமுதனை. அப்புறம் உங்க அரசாங்கத்திலிருந்து என்ன வந்தது? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க போன்ல கூட பேசுறீங்க, அந்த சாரி கூட சொல்லியே வரல இந்த வாயில. நந்தினி சொன்ன மாதிரி அந்த அம்மா அந்த சாரி, இந்த இந்துஸ்தான் காலேஜ்ல நல்லா டான்ஸ் ஆயிட்டு இருக்கும், ஆடியோ லான்ச் நடந்திருக்கும். எப்படி அதுக்கு அவரோட அதுனா அசோசியேட் ப்ரொடியூசரு, இவங்க எல்லாத்துக்கும் தான் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. அப்புறம் அது என்ன, டெம்பிள் ட்ரஸ்டீஸ செலக்ட் பண்றதுக்காக அந்த அம்மா கொடுத்தாங்க ஒரு பரிசு. இவங்க எடுக்கிற படமே ஆபாசமா இருக்கு, மனித இனத்துக்கு எதிர்த்தா இருக்கு. அவங்க கோயில் நிர்வாகத்தை நடத்த போறாங்களாம். இதுக்கு பாஸ் படம்லாம் சுட வேணாம். டெக்ஸ்ட் புக் பிஜேபி என்ன பண்ணிருக்கோம் நார்த் இந்தியால, வடநாட்டுல, அந்த டெக்ஸ்ட் புக் அப்படியே எடுத்து விஜய் இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இது ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு விஸ்வநாதன் மந்திரி, காங்கிரஸ்ல இருக்கிற மினிஸ்டர், இதுவரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. அவரோட சாரி சொல்லிட்டு போயிட்டாரு மனுஷன். சாரி கூட சொல்ல. நான் தாத்தா, என் பேத்தி, அப்படியே போஸ்ட் ஆக்ட் வேலை செய்யும், சட்டம் அப்படியே வேலை செய்யும். பிளெக்ஸ் பேனர் எங்கேயும் இருக்க கூடாதுன்னாரு. பிளெக்ஸ் பேனரோ பேனர் இருக்கு. காங்கிரஸ் தப்பா பண்ணுச்சு, பாஜக பவுண்டேஷன் எடுத்துருச்சு அது மேல. காங்கிரஸ் தப்பு பண்ணுச்சு 2010, 11, 12, 13, 14 ஏகப்பட்ட தப்பு. அது மேல பிஜேபி வந்துச்சு, பவுண்டேஷன் இழுத்துட்டாங்க. டிஎம்கே ஒரு 5 வருஷம் பல தப்பு பண்ணுச்சு. இவங்க அது மிஞ்சி போயிருவாங்க போல இருக்கு. இது அப்படியே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. நான் பொது ஜனமா பேசுறேன். எந்த அரசியல் கட்சியும் தன்னை ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்கணும்னா நிறைய எஃபர்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. நிறைய எஃபர்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. இங்க ஜக்கி மேல கேஸ் போட முடியல,
அயோக்கியத்தோட உச்சத்துல உட்கார்ந்து இருக்காரு. ஆரோவில் ஆர்.என். ரவி மேல கரப்ஷன் சார்ஜ் இருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்லயும் கொடுத்தா இந்த கவர்மெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். எந்த நடவடிக்கை இல்ல. பெரிய பெரிய ஊழல் பெரிய பெரிய ஆளுங்களை பாதுகாக்கிறது மட்டும் ஒரு நல்ல அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியுது. அனைத்து கட்சியும் சொல்றேன். இதுல உச்சத்துல பாஜக இருக்குன்னா இன்னும் நிறைய பேர் அதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த மக்களை ஏமாத்துறது நிறுத்தணும். அண்ட் மக்களும் இந்த ஃபேன் பேஸ் இருக்குல்ல, தலை தலை அந்த தளபதி தலை வேற தமிழ்நாட்டுல இந்த மாறி போயிடும். இதுல இருந்து வெளியே வரணும். ஓகே ஓகே ஓகே, நம்ம பேசலாம். பியூஷ் மனுஷ் வணக்கம். பியூஷ் மனுஷ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை அவங்க தான் முழுக்க முழுக்க லா அண்ட் ஆர்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க. இந்த அரசாங்கத்திற்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான அவப்பெயர்களை போக்குவதற்காக பாடுபடக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. சார், இந்த ஆட்சி மாறிய பிறகு சார் நீங்கள் என்ன மாற்றத்தை பார்க்குறீங்க சார்? ஏன்னா இந்த அரசாங்கத்தினுடைய சாதனையில் ஒரு 65 சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கி இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. முதல் சாதனையாக இவர்கள் சொல்வது, முதலமைச்சராக பதவியேற்றவுடன் விஜய் கையெழுத்து போட்டது இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தான். அதனால் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் போலீஸினுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு பியூஷ் மனுஷ்? சீரியஸ்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம திரும்ப அரசு ஊழியர்கள் மேல திசையை திருப்ப வேண்டாம். ஏன்னா சார் முதலே சார் சொன்ன போது அரசாங்கத்துக்கு என்ன இருக்கு, ஆனா அரசு ஊழியர்கள் தான் சரியில்லைங்கிறாங்க. இவர் இன்னொரு சார் சொன்னாரு அரசு ஊழியர்கள் அதே தான் சார் இருக்காங்கன்ட்டு. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் த டாப். மேல இருந்தா கீழே வரும். டியூட்டி மேல இருந்து கீழே வரணும். சரி சார் கரெக்டா சொன்னாரு. ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் வந்து ஆர்டிஐங்கிறது வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ். எஸ், சோனியா காந்தி மாதிரி ஒரு லீடர் நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். நான் காங்கிரஸ்ல செடிஷன் வாங்கி கேஸ் போனவன் உள்ள. சிதம்பரம்க்கு பெரிய எதிரி. அதே டைம்ல சோனியா காந்தி பெரிய கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆர்டிஐ, ஆர்டிஇ, நரேகா அவங்க கொடுத்த கிஃப்ட். நரேகா இல்லைன்னா இந்தியாவே உடைஞ்சு போயிருக்கோம். பட் இப்போ இந்த தமிழ்நாடுக்கு வரும்போது நீங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் எல்லாம் பேசும்போது டாப்ல சரி இருக்கணும். டாப்ல எங்க சரி இல்லைன்னா சேலத்துல சுவேஸ் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. தனியார் பிரைவேடைசேஷன் பண்ணிருக்காங்க. திமுக கவர்மெண்ட் அது தவிர்த்தது. நாங்க அப்போஸ் சொன்னோம், அதை தவிர்த்தது. தாவேகா வந்த உடனே அது கையெழுத்து வாங்கிட்டாங்க. அதை பத்தி எதிர்ப்பு தெரிஞ்சு கூட ஆர்டிஐல பதில் வர மாட்டேங்குது. போலீஸ் பொறுத்த வரைக்கும் சார் ஒரு ரொம்ப ராட்டன் ஃபோர்ஸ். அது முடிஞ்ச வரைக்கும் ராட் இருக்கும். சோ திருத்தறதுக்கு பல வருஷம் ஆகும். பட் அந்த மெசேஜ் எங்கிருந்து வரணும்? இப்போ அமல்ராஜ் உதயநிதி ஒரு விஷயம் சொன்னதுக்கு அது டபுள் மீனிங் இல்ல. அதுல வந்து நிறைய விமர்சனம் இருக்கு, விமர்சனம் இல்லாதது இருக்கு, நிறைய இருக்கு அதுல. பட் அவ்வளவு தாவி குதிச்ச போலீஸ் அப்படி உழுத்து தஞ்சாவூர் கூட்டு போய் தஞ்சாவூர்ல இருந்து திருப்பியும் சென்னை கூட்டு வந்து இல்ல அங்கேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். தஞ்சாவூர்லயே கூட்டெல்லாம் வரமாட்டாங்க. ஆனா கூட்டு போய் அவ்வளவு சீன் காமிச்சவங்க. இப்ப நைனார் மேல வந்த உடனே அப்படி கப் சுட்டு சைலண்டா இருக்கு. மெசேஜிங் என்ன போகுது? மெசேஜிங் என்ன போகுதுன்னா we will be selective. Police force will be political. சோ அந்த பாலிடிக்ஸ் நிர்ணயிக்க பண்ணும்போது அது கீழே வரைக்கும் வரும். அப்படியே கீழே வரைக்கும் வந்து இங்க இருக்கிற எம்எல்ஏ யாரு, தப்பு யார் செஞ்சா, ஒன்றியம் யார் கேட்கணும். இப்போ அந்த விஜய் மோகன்கிற ஒரு ஆளு எஃப்ஐஆர் போட்டாச்சு ராணிப்பேட்டையில. சர்ப்ரைஸ், அந்த அரெஸ்ட் ஆகல. புரியுது. அரெஸ்ட் ஆயிருக்கணும் எல்லாரும், அரெஸ்ட் ஆகல. சோ நீங்க செலக்டிவ் போலீசிங், செலக்டிவா ஒரு விஷயம் பண்ணும் போது அது எப்பவுமே மோரல் பூஸ்ட் பண்ணாரு. அதிகாரிங்க மத்தியில எக்ஸாம்பிள் செட் ஆகணும் சார். எக்ஸாம்பிள் செட் பண்ணப்படணும். நீங்க டாப்ல இருக்கிறதுல டாப்ல சடனா பாத்தீங்கன்னா மேல மிஸ்டர் விஜய் யார சந்திக்கிறாரு? இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வராங்க, 1 லட்சம் கோடி முதலீடு வந்துருச்சுங்கிறாங்க. சடனா பார்த்தா உத்தராகண்ட்ல இப்படிதான் பண்ணாங்க. 1 லட்சம் கோடி முதலீடு வந்துச்சு உத்தராகண்ட்ல. அப்புறம் பட்டியல் எடுத்து பார்த்தா ஆட்டா சக்கி ஒரு 2 லட்சம் ரூபாய் போட்ட ஒரு ஆட்டா சக்கி, ஒரு இந்த மாவரைக்கிற மஷின் ஒருத்தர் போட்டிருக்காரு. ஒரு ஃபர்டிலைசர் கடை ஒருத்தர் திறந்திருக்காரு, அந்த ஃபர்டிலைசர் கடைக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. இங்க பார்த்தா 1 லட்சம் ரூபாய் போட்டு ஒருத்தர் முதலீடு பண்றான். 1 லட்சம் ரூபாய் 3 மாசம் தான் ஆயிருக்கு. கம்பெனி கொண்டு வந்து 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் டீல் சைன் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட.
சோ நீங்க டாப்ல வந்து கிளியர் பண்ணாம, டாப்ல ஹானஸ்டி காட்டாம, டாப்ல நடவடிக்கை எடுக்காம கீழே வரைக்கும் வராது. அது போலீஸா இருக்கட்டும், ரெவன்யூவா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அது கீழே வந்து நம்ம திரும்ப தசையை வந்து இவங்க பக்கம் திருப்ப தேவையில்லை. அதிகாரிகள் ரொம்ப இன்டெலிஜென்ட் பாஸ். மேல இருந்து ஆர்டர்ஸ் வந்துச்சு வச்சுக்கோங்க, ஒரே வாரத்துல இங்க திருந்துரும் சிஸ்டம். மேல வந்து சிக்னல் கரெக்டா வந்துச்சு வச்சுக்கோங்க. பிளெக்ஸ் பேனர் போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. மேல இருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா ஒரு பிளெக்ஸ் பேனர் இருக்க கூடாதுங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இங்க சேலம் பார்த்திபன் இங்க இருக்கிற லக்ஷ்மணன் எம்எல்ஏ யார் இருந்தாலும் சரி, எந்த போஸ்ட் இருந்தாலும் சரி, திமுக என்ன ஏடிஎம் என்ன கழட்டுறானா கழட்டும். அப்போ ஆர்டர் கவர்மெண்ட் போடும், பாலிடிக்ஸ்க்காக நாங்க பேனரை போட்டுக்குவோம், கண்டுக்க மாட்டோம். அப்படியெல்லாம் நிர்வாகம் நடக்காது, சேஞ்ச் வராது. நீங்க ஒரு ராட்டன் இருக்குல்ல, மலம் வந்து மனுஷனதா இருந்தாலும் சரி, வேற ஒரு ஜீவனதா இருந்தாலும் சரி, மனுஷன் ரொம்ப மோசம் தான். ஆணும் பெண்ணும் ஏதோ ஒரு மலம் தான், அது மாத்தி மலம்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். சோ நீங்க அரசியல்களை சாக்கடையை திருத்தணும்னா இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. இப்படி எல்லாம் திருந்தாரு. பியூஷ் மனுஷ், இன்னைக்கு நீங்க அசம்பிளி இன்னைக்கு நீங்க கவனிச்சிங்களா? இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து பேசும்போது நீங்க வந்து ரொம்ப வாய்ஸ் அவுட் பண்ண ஒரு இஷ்யூவை இன்னைக்கு திரு ஆதவ் அர்ஜுனா பேசினாரு. கிருஷ்ணகிரியில அந்த 2.5 வயசு குழந்தைய ரேப் பண்ண ஒரு நபரை ரொம்ப லேட்டா போலீஸ் எஃப்ஐஆர் போட்டாங்க. அவர் வந்து ஒரு டிஎம்கே கேடர் அப்படிங்கறத இன்னைக்கு பத்திரிக்கை பேப்பர் செய்தி வச்சுக்கிட்டு இன்னைக்கு பேசினார். அதை நீங்க கவனிச்சிங்களா? அவங்களுக்கு முழுக்க அந்த இது நடந்தது. அது ஃபர்ஸ்ட் டே இருந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் டேனா டிஎம்கே அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டிஎம்கே அரெஸ்ட் ஆனதுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த இஷ்யூல. கூத்து என்ன இருக்குன்னா, அசிஸ்டன்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஃபேமிலிக்கு ஒரு விக்டிம் அசிஸ்டன்ஸ் ஃபண்ட் இருக்கும். விக்டிம் அசிஸ்டன்ஸ் ஃபண்ட் இருக்கும். அந்த ஃபண்டுக்கு ஒரே இடத்துல மேல் பண்ண ஒரு டைட்டில். அவர் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாரு. எனக்கு டிஎம்கே ஆட்சியில் இருந்தவங்களுக்கும் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. தாமதாசன் அவங்க கூட அவர் ஹெல்ப் பண்ணாரு.